गाइस नमस्कारम इन्नैक्कु நான் பண்ண போறது பருப்பு உருண்டை போட்டு மோர் குழம்பு அதுக்கு மோர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு மோர் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கறத காமிச்சிடுறேன் தேங்காய் சின்ன தேங்காய்ல ஒரு அரை மூடி தேங்காய் கீறி வச்சிருக்கேன் துருவி போட்டா கூட நல்லது அது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் அப்புறமா ரெண்டு ஜீரகம் அப்புறம் ரெண்டு மிளகு பேருக்கு ரெண்டு மிளகு அப்புறம் வந்து தோரம் பருப்பும் பச்சரிசியும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதையும் வந்து இந்த தேங்காயில போட்டுறேன் இதெல்லாம் நல்லா விழுதா அரைச்சு இந்த மோர்ல கலக்கணும் கலக்கிட்டு உப்பு போட்டு பெருங்காய பொடி போட்டு கொதிக்க வைக்கணும் அதை எப்போன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் நமக்கு தேவையான அளவு உப்பு போட போறேன் தயிர்ல உப்பு போட்டேன்னா பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுறேன் சரியா தயிர்ல உப்பு பெருங்காய பொடியும் போட்டேன் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் காமிச்சேன் பார்த்தீங்களா அதை நல்லா விழுத அரைச்சின்னு வந்துட்டேன் விழுத தயிர்ல போடுறேன் போட்டுட்டு கலக்கணும் மஞ்சள் பொடி போட்டால் நல்லா இருக்கும் ஆனால் நான் மஞ்சள் பொடி போடல இதை வந்து அலம்பி ஊற்றிடுறேன் இதையும் ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மிக்சியில் இருக்கிறத அலம்பி ஊற்றிடுறேன் தயிரில் உப்பு பெருங்காய பொடி அரைச்சி விட்ட விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பில் சின்னதாக மீடியமாக வச்சு இது பண்ணணும் பொங்கி வரும்போது இறக்கிடணும் இது வந்து கொதிக்கக்கூடாது கொதிச்சா தண்ணியாக போயிடும் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் அதை சின்னதாக மீடியமாக வச்சுருக்கேன் அது பாட்டுக்கு தொடவே கூடாது அதை கலக்கலாம் கூடாது அது பாட்டுக்கு கொச்சி ஹீட்டில் வந்து பொங்கி வரும்போது அடுப்பை இறக்கி மோர் குழம்பை இறக்கிடணும் இப்போ மோர் குழம்பு அடுப்பில் வச்சுருக்கேன் பார்த்தா அது நாலா பக்கமும் பொங்கிட்டு வரும்போது இறக்கிடணும் அடுப்பை வந்து குழம்பு வந்து கரண்டியால் கலக்கக்கூடாது இப்போ மோர் குழம்பு நல்லா பொங்கி வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தாளிச்சு கொட்ட போகிறேன் அது கடுகும் கருப்புலையும் போட்டிருக்கேன் தாளிச்சு கொட்டுறத பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு பருப்பு உருண்டையாக போடப்போம் மோர் குழம்பு ரெடி பாத்திரத்தில் எடுத்துட்டேன் இப்போ வந்து பருப்பு உருண்டையை அதில் போட போகிறேன் ஓகேவா பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ